50ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். மன்னாவினுடைய தலைப்பு, நம்மோடு தினமும் பேச விரும்பும் தேவன். நம்மோடு தினமும் பேச விரும்பும் தேவன். அதற்காகவே நம்மை அதிகாலையிலே தட்டி எழுப்புகிறார். நாம் அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராயிருக்கிறார், நோக்கம் உள்ளவராயிருக்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்தை கேட்ட வார்த்தையை சொல்லும்படி கல்விமானின் நாவை தருகிறவரும் அவர்தான். காலைதோறும் தட்டி எழுப்புகிறவரும் அவர்தான். கற்றுக்கொள்வோர் கேட்பது போல நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறவரும் அவர்தான். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆதாமோடு தேவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படி ஒரு துணைக்கு நாம் ஏங்குகிறோமோ அதே போல ஆண்டவரும் அவரோடு உறவாடுவதற்கென்று நம்மை போன்றவர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரும் ஒரு துணையை தேடுகிறார். அவருடைய துணையாக நீங்களே இருக்கக்கூடாது. நீங்கள் இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காதவர்களாய் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் அவரோடு பேச முற்படுங்கள். இன்று முதல் அவரோடு ஜெபிக்க முற்படுங்கள். நிச்சயம் நீங்கள் ஜெபிக்காத நாட்களுக்கும் இன்றைக்கு ஜெபிக்க தொடங்குகிற நாட்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை, மேன்மையை வரும் நாளிலே காண்பீர்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்கிற வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே அவர் உனக்குள்ளே கிரியை செய்து நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை உனக்கு செய்வார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல உனக்காய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். வல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, நம்மோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கு அதற்கு மேலானவர்களை செய்வது நிச்சயம் அல்லவா? எனவே ஜெபிக்க மாத்திரம் மறவாதிருங்கள். அவரோடு உறவாடுகிறதை நீங்கள் பாக்கியமாய் கருதுங்கள். நிச்சயம் அதனுடைய மேன்மையை காண்பீர்கள். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணாதவர்களுக்கும், மக்கு பயந்தவர்களுக்கும் மக்கு பயப்படாதவர்களுக்கும், மக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற கர்த்தர். ஜெபிக்கிறதுனால் உள்ள மேன்மையை கேட்க முடிய பிள்ளைகளுக்கு காண்பித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.